கோடி ரூபாய் மோசடி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்த கோவை மாநகர போலீசார். தொழில் அதிபருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் மற்றும் பணத்தை மோசடி செய்த 3 பேரை கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையை சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீலமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார். தொழில் அதிபரான இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த 8 பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் 200 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்தும் 100 கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர். மோசடி செய்ததை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடிக்கு உடந்தையாக இருந்த வசந்த் மற்றும் சிவகுமார் ஆகிய இருவரை ஏற்கனவே கைது செய்தனர். இதில் முக்கிய குற்றவாளியான அஸ்வின்குமார் உள்ளிட்ட 2 பேர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரது மனைவி ஷீலா, மகள் தீஷா, மருமகன் சக்தி சுந்தர் ஆகிய 3 போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். தொடர்ந்து குற்றவாளிகளை கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தொழிலதிபருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் மற்றும் சொத்துக்களை அபகரித்துள்ள சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கதிரேசன் வழக்கறிஞர். இவர் வந்து சிவராஜ், மிஸ்டர் சிவராஜ். இவர் ஒன் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் பிஎஸ்சி காலேஜோட ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி. இவர் வந்து பிரேம் சித்ரா எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியில் இவங்க ஃபேமிலி மெம்பர் வந்து டைரக்டர் இருக்காங்க. இதில் வந்து அஸ்வின்குமார் A1 அக்யூஸ்ட் வந்து இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி டைரக்டர் உள்ள வந்துட்டு திருப்பி இவங்களை பூரா ஒரு போர்ஜரியான கையெழுத்தை உருவாக்கி இவங்களுடைய கையெழுத்தெல்லாம் போட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை வந்து உள்ள சேர்த்து இந்த கம்பெனி அவர் டேக் ஓவர் பண்ணி இதோட மாச வருமானம் வந்து 5 லட்ச ரூபாய். சொத்து மதிப்பு வந்து 10 கோடி ரூபா சார். இந்த கம்பெனி மட்டும். இதுபோக இன்னும் 200 கோடி சொத்து எல்லாம் அபகரிச்சிருக்காங்க. அதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. வழக்கு விசாரணையில் உள்ளது. 200 கோடி சொத்து அமௌண்ட் ஒரு 100 கோடி ரூபா அமௌண்ட்டையும் சீட் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த டோட்டல் ஃபேமிலியை வந்து சீட் பண்ணி ஏமாத்திருக்காங்க. அது விஷயமா போகிறது வழக்கு விசாரணையில் இருக்கு. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் சார்? ப்ராப்பர்ட்டி ஒர்த் வந்து 200 crores சார். அமௌண்ட் வந்து 100 crores சார். 100 crores அமௌண்ட் மட்டும் 300 கோடி ஒர்த் சார். டோட்டலில் சீட் பண்ணியிருக்காங்க. இவங்க டோட்டல் ஃபேமிலி வந்து 2013 சென்னைக்கு வராங்க. சேலத்தை சேர்ந்தவங்க அவங்க. இப்போ வந்து இவர் கூட வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி ஏமாற்றி ப்ராப்பர்ட்டி அப்புறம் போர்ஜரியாக பண்ணி எழுதி வாங்கி 2014 ஆரம்பித்து 2022 வரைக்கும் முடியும். 2023 எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பிரச்சனை சார். இவருக்கு அந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனைக்காண்டி தான் இவங்கள்ட்ட வந்து ஹெல்ப்புக்கு வந்து பண்ணி இவர் உள்ளே வந்து சொத்தை மொத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி இவருடைய இன்னோசன் தெரிஞ்சுக்கிட்டு ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அக்யூஸ்ட் இந்த கேஸில் பொறுத்தவரை 8 அக்யூஸ்ட் சார். இன்னும் மொத்தம் 5 பேர், இப்போ 3 பேர் போட்டிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் பேர் இருக்கிறாரு. இந்த கேஸில் வந்து 8 அக்யூஸ்ட். இப்போ 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, சீலாதேவி A1 ஒய்ஃபு, A1 டாட்டர் தீக்ஷா, அவனுடைய சன்னின்லாம் வந்து சக்தி சுந்தர். 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மதிப்பு மொத்தம் 10 கோடி ரூபா. அந்த காத்தாடியோட மதிப்பு வந்து 10 கோடி ரூபா. மாச வருமானம் வந்து அதில் 6 லட்ச ரூபா வருமானம் வந்து. தேங்க்யூ.